ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் கோதுமாவும் வச்சு அருமையான பணியார ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்னு சொல்லலாம். நம்ம இதை வச்சு கிருஷ்ணருக்கும் படைக்கலாம். அப்பம்னு சொல்லலாம், இல்லை பணியாரம் சொல்லலாம். ரெண்டு விதமாக நம்ம இதை சொல்லுவோங்க. குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு இது மாதிரி வீட்டுக்கு வரும்போது நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நல்ல பழுத்த வாழைப்பழமாக 2 எடுத்துக்கோங்க. அதை தோலுரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு. கோதுமை மாவு எடுத்து அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 3/4 கப் எடுத்திங்கனாலே சரியாக இருக்கும். நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் கண்டிப்பாக தண்ணி பத்தாது, மறுபடியும் 1/2 கப் தண்ணி சேர்த்தணும். அப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், அரைச்சி எடுத்து வந்தாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்குறதுக்காக ஒரு பிஞ்சு போல் உப்பு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஏலக்காய் நான் சர்க்கரையில் அடித்து வச்சுருக்கிறேன், அதனால் அது 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். நம்ம சேர்த்த உப்பு, பேக்கிங் சோடா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். கரண்டியெல்லாம் மேலே தூக்கி ஊற்றுனீங்கன்னா விட்டு விட்டு விலகணும். இந்த பதத்துக்கு மாவு இருந்தால் பணியாரம் நல்லாவே ஜம்முன்னு சூப்பராக வரும். இதை நீங்கள் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு குழி கரண்டியால் அப்பமாவும் சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பணியாரக்கல்ல தான் செஞ்சுருக்குறேங்க. பாருங்கள், இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருவோம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா திக்காகி நல்லா பணியாரம் ஊற்றுற பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ பணியாரக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் இல்லாட்டி நெய், நான் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துட்டு எல்லா குழியிலையும் 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஆயில் ஹீட் ஆனதையும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து பணியாரங்கள்மா ஊற்றிக்கலாம். பாருங்கள், எடுத்துகிட்டு நீங்கள் 3/4 குழி அளவு ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். மேலேயும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருவோம். நெய் சேர்த்து சுட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஆயில் தான் சேர்த்து சுட்டுருக்குறேன். பாருங்கள், ஒரு புறம் வெந்துருச்சு. அப்படியே திருப்பி விட்டுருவோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லாவே கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் இந்த அப்பம் நல்லா வெந்து வரும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா திருப்பி போடும்போது உடையிறக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான நம்மளுக்கு வாழைப்பழ கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஆயிலில் போட்டு கூட பொரிச்சிக்கலாம், இல்லை இது போல் பணியாரமாகவும் ஆயில் அதிகம் வேண்டான்னு நினைக்கிறவங்க பணியாரமாக சுட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே உள்ளையெல்லாம் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு.